சர்க்குருவே சரணம். நீ வருவன்னு உன்னோட வருகைக்காக நான் இத்தனை நாள் என் ஜீவ சமாதியில் காத்துக்கிட்டு இருக்கேனே சாமி. சர்க்குரு அப்பா, நான் உங்களை தரிசிக்க உங்களோட ஜீவ சமாதிக்கு வர முடியலையே, நீங்கள் உங்கள் ஜீவ சமாதிக்கு என்னை அழைக்கலையே என்று தவிச்ச நாட்கள் எல்லாத்தையும் நினச்சி பாரு. இது எவ்வளவு பெரிய ஏக்கத்தை கொடுத்ததோ அதை விட பல மடங்கு ஏக்கத்தோடு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா சாமி. நீ என் ஜீவ சமாதியில் காலை எடுத்து வைக்கிறது எது மாதிரி தெரியுமா? ஓட்டப்பந்தயத்து முடிவில் வெற்றி கோட்டை தொடுற மாதிரி. ஏன், நான் நீ பலமுறை இங்கே வரலான்னு நினச்சிருப்ப. ஆனால் உனக்கு இருந்த கெட்ட நேரம் உன்னை இங்கே வரவிடாமல் தடுத்துருச்சு. ஏன் சாமி, நான் சொல்கிறது சரிதான சாமி? நீ வராதனால தந்தை வீட்டு சீதனத்தை எடுத்துக்கிட்டு போக முடியாமல் போயிடுச்சு. ஏன் சாமி, இந்த ஜீவ சமாதியில் கால் வச்ச உடனே பல பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துடும். இதுவே என்னை நம்பி வருகிற பக்தர்களுக்கு நான் கொடுக்குற உறுதி. நீ என்னோட குழந்தை, இந்த ஜீவ சமாதியின் தந்தை நான். உனக்கு அது உடனே உன்னை அரவணைத்து உனக்கு தேவையானதை உடனே செய்ய ஆரம்பிச்சிரும் சாமி. இந்த ஜீவ சமாதியில் நீ காலை வச்ச உடனே உன்னோட துன்பங்கள் எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு. இங்கே எந்த கிரகத்துக்கும் வலு கிடையாது. அது செயலிழந்து போவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் சந்தோஷமும் தந்தையின் பரிசா உனக்கு கிடைக்கும். இந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்காத பலர் என்னை ஒரு காட்சி பொருளாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏன் சாமி, நான் சொல்கிறது சரிதான சாமி? என்னோட திருநீர் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை அறியாமல் அதை வெறும் திருநீருன்னு நினச்சி அலட்சியம் செய்கிறாங்க. அந்த திருநீர் என்ன செய்ய முடியும்? அது என்னோட யோக சக்தின்னு உணர்ந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அந்த திருநீர் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் சாமி. ஆனால் அது தெரியாமல் எத்தனையோ பேர் அலட்சியம் செஞ்சுட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது சரிதான சாமி? அது மாதிரி தான் என்னை ஒரு காட்சி பொருளாக நினச்சி பார்க்குறவங்களுக்கு என்கிட்ட இருந்து எந்த பலனும் கிடைக்காது சாமி. உன் மாதிரி என்னையே யோசிச்சுக்கிட்டு எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மையான அன்போடு இருக்கவங்களுக்கு தான் பலன் கொடுக்கக்கூடிய தாயாக, தந்தையாக, குருவாக நான் இருக்கேன். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சித்தர் மட்டும்தான். இப்போ எதுக்காக சர்க்குரு அப்பா நான் இந்த வார்த்தையை கேட்குறேன்னு நீ யோசிக்கிறியா சாமி? ஒன்றும் இல்லை சாமி, உனக்கு கூட சில விஷயங்கள் விளங்காமல் இருக்கும். இப்போ நீ மலையேறி நினச்சிருக்க பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி தீர்த்துட்டேன் சாமி. எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்தில் இருக்கனால தீர்ந்து போன பிரச்சனைகள் இன்னும் தீரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிய சாமி. பிரச்சனைகள் அதிகமாக இருக்கே சர்க்குரு அப்பா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரம் சரியாகணும்னு, தீர்ந்து போன பிரச்சனைகள் தீரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கியே. நான் சொல்கிறது சரிதான சாமி? என் வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வை சாமி. நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக உன்னுடனே வருவேன் சாமி.